ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். கேரட் பீன்ஸ் பொரியல் தானே, நார்மலாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடுறோம். ஆனால் நம்ம வீட்டில் அதை எப்படி விரும்பி சாப்பிட்றாங்க, அது ஃபுல்லாக காலியாகுதா இல்லையா, இல்லை பொரியலே சில வீட்டிலலாம் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் பொரியல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா காரக்குழம்புக்காகட்டும் சாம்பாருக்காகட்டும் எதுக்குனாலும் இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். சாரி, எனக்கு தொண்டை கட்டியிருக்கிறதுனால என் வாய்ஸ் இப்படி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆகினதும் நான் 2 காஞ்ச மிளகாவை ரெண்டாக பிச்சு அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை நான் அது கூட சேர்த்துக்கிறேன். சும்மா தாளிப்புக்காக மட்டும்தான். ஒரே ஒரு சின்ன ஆனியன் சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நார்மலாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். கடைசியில் நம்ம ஒன்று போடுவோம், அதில் தான் இந்த கேரட் பீன்ஸோட டேஸ்ட்டே சூப்பராக மாறும். இப்போ அந்த ஆனியன் ஹாஃப் குக்குடு ஆனதுக்கப்புறமேட்டு கேரட்டையும் பீன்ஸையும் நம்ம இப்போ ஃபுல்லாக கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன், மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடியிலே கடலைப்பருப்புலாம் நிற்கிறதுனால அது ப்ரௌன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேரட் பீன்ஸ்க்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன். காய்கறிகளுக்கு எப்பயுமே கரெக்டான சால்ட் போடுங்க. அதிகமாச்சுன்னா சாப்பிடவே முடியாது காய். அதனால் சால்ட் கரெக்டாக, இல்லைன்னா ஒரு கல் கம்மியாக கூட போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதிகமாக போட்டிங்கன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது. உப்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடாயை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும். பாருங்கள், தண்ணியெல்லாம் இப்போ நல்லா வற்றி வந்துருச்சு. கேரட்டும் பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா மேஷ் ஆகும், சூப்பராக வெந்திருக்கும். இது ஸ்லோவில் இருக்கட்டும், டக்குன்னு அரைச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரே பத்தை தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது மூணுத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி தேங்காய் துருவல் மாதிரி வரும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா தேங்காய் துருவல் மாதிரியே வரும். பூண்டு அந்த இதெல்லாம் சேர்த்து அந்த மிக்ஸை லாஸ்ட்டாக இதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு அடுப்பை நல்லா பரட்டுன்னு பரட்டி போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அப்பயே உங்களுக்கு எடுத்து அப்படியே ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை காரக்குழம்புக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாம்பாருக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெறுமா கூட சாப்பிட்லாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஹோட்டல் ஸ்டைல்லையும் இருக்கும். ஹோட்டல்லாம் கல்யாணத்துலலாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் இது. அதனால் எல்லோரும் சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வெறும் லாஸ்ட்டில் தேங்காய் திருவி போட்டு இறக்கிடுவோம். நீங்கள் இந்த மாதிரி பூண்டு சீரகம் தேங்காய் போட்டு அரைச்சி அது கூட தூவி வதக்கி கொடுத்து பாருங்கள், எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.